நேரடியா விஷயத்துக்கு வருவோம். இடைக்கால வரலாறு, இன்டர்நெட்ல நடந்த ஒரு மிகப்பெரிய துப்பறியும் வேலை, அப்புறம் ஒரு பிரபலமான வீடியோ கேம் உருவாக்கம். இந்த மூணும் சந்திக்கிற ஒரு செம்ம சுவாரஸ்யமான புள்ளிய பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த ஆய்வுல அலச போறோம். அதான் மாபெரும் சோழர் போர்க்கப்பல் புரளி. என்னது புரளியா நீங்க ஆச்சரியப்படலாம். ஆனா அதுதான் 100க்கு 100 உண்மை. யோசிச்சு பாருங்க, விக்கிபீடியால 13 வருஷமா இருந்த ஒரு பொய் தகவல் எப்படி ஏஜ் ஆஃப் எம்பயர்ஸ் 2 மாதிரி உலக புகழ் பெற்ற ஒரு வரலாற்று வீடியோ கேம்குள்ள உண்மையான வரலாறு மாதிரியே நுழைஞ்சது. இத்தனை வருஷமா அதை யாருமே கண்டுபிடிக்கலையா? அந்த மர்மத்தை இப்போ நாம உடைப்போம். சரி, இந்த கிரைம் சீன், அதாவது குற்றக்களம் எப்படி உருவாச்சுன்னு பார்ப்போம். 2022ல கேம்ல வந்த தி டைனஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்டேட் தான் இதுக்கெல்லாம் ஆரம்பம். திராவிடர்கள்னு ஒரு புது நாகரிகத்தை இந்த கேம்ல கொண்டு வந்தாங்க. அது வரைக்கும் எல்லாம் நல்லதான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா அவங்க அறிமுகப்படுத்தின திரிசடை அப்படிங்கிற ஒரு பிரம்மாண்டமான கடற்படை ஆயுதம் தான் எல்லாரையும் பூர்வம் உயர்த்த வச்சது. நவீன கால போர் கப்பல்களுக்கு இணையான வலிமையோட 400 கடற்படை வீரர்கள் எதிரி கப்பல்கள் மேல பாஞ்சு தாக்க தயாரா இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கப்பல்னு அதை விவரிச்சாங்க. கேட்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்குல்ல. ஆனா பிரச்சனை என்னன்னா, அப்படி ஒரு கப்பல் வரலாற்றிலேயே கிடையாது. இந்த இடத்துல தான் நம்ம இன்டர்நெட் துப்பறியும் நிபுணர்கள் உள்ள வராங்க. ரெட்டெட், விக்கிபீடியான்னு பல தளங்கள்ல இருந்த வரலாற்று ஆர்வலர்கள் இதை ஆராய தொடங்கினப்போ இது ஒரு முழுமையான கட்டுக்கதைன்னு வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஆனா கேம் டெவலப்பர்கள் நாங்க ஒரு பண்டைய ராணுவ கையேட்டை தான் பின்பற்றணும், கொஞ்சம் வரலாற்று பின்னணியோட சுவாரஸ்யமா இருக்கட்டும்னு தான் இப்படி செஞ்சோன்னு சமாளிக்க பார்த்தாங்க. ஆனா இணையவாசிகள் இது முழுக்க முழுக்க போலியான ஆதாரங்களை வச்சு உருவானதுங்கிறத ஆணித்தரமா நிரூபிச்சிட்டாங்க. ஒரு சாதாரண நபர் எப்படி இவ்ளோ பெரிய கேம் டெவலப்பர்களையும் ஆயிரக்கணக்கான மக்களையும் 13 வருஷமா ஏமாத்தினாருங்கிறத இப்போ கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இந்த புரளியை உருவாக்குனவர் ரொம்பவும் சாமர்த்தியசாலி. அவர் முழுசும் பொய் சொல்லல. உண்மையான வரலாற்றையும் தன்னோட கற்பனையையும் மிகச் சிறப்பா கலந்துட்டாரு. முதல்ல போஜராஜன் எழுதின யுக்தி கல்பதரு அப்படிங்கிற ஒரு உண்மையான சமஸ்கிருத நூலை எடுத்தாரு. அதுல இருந்த கப்பல் வகைகளை வச்சுக்கிட்டு திருசடைன்னு ஒரு கற்பனையான பிரம்மாண்டமான கப்பலை அவரே சொந்தமா உருவாக்குனாரு. பார்க்கறதுக்கு உண்மையான சமஸ்கிருத குறிப்புகள் மாதிரியே இருந்ததால யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. ஆனா இதுல இருக்கிற ஒரு மாபெரும் நகைச்சுவை என்னன்னு தெரியுமா? கடலையே ஆட்டிப்படைக்கிற பிரம்மாண்டமான போர்க்கப்பல்னு வர்ணிக்கப்பட்ட இந்த திரிஷடைங்கிற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் ராமாயணத்துல சீதைக்கு உதவியா இருந்த கருணை உள்ளம் கொண்ட அரக்கி திரிஜடை அப்படிங்கிறது தான். அதோட நேரடி அர்த்தம் 3 ஜடைகள். ஒரு பிரம்மாண்டமான ராணுவ கப்பலுக்கு ஒரு அரக்கியோட சிகை அலங்காரத்தோட பேரை வச்சிருக்காங்க. இதை விட ஒரு பெரிய வரலாற்று பிழை இருக்க முடியுமா சொல்லுங்க? இவ்வளவு பெரிய பொய்ய ஏன் வரலாற்று ஆர்வலர்கள் உட்பட பலரும் அப்படியே நம்புனாங்க? இதுக்கு விட தேடி நாம 20ஆம் நூற்றாண்டு தமிழ் இலக்கிய உலகத்துக்கு போகணும். இந்த மாபெரும் கட்டுக்கதை மக்கள் மனசுல ஆழமா பதியறதுக்கு தன்னை அறியாமலே ஒரு அடித்தளம் அமைச்சு கொடுத்தவர் புகழ்பெற்ற தமிழ் நாவலாசிரியர் ஷாண்டிலியன் அவர்கள்தான். குறிப்பா 1967ல அவர் எழுதின கடற்புறா நாவல் பட்டி தொட்டி எங்கும் மாபெரும் வெற்றி பெற்றுச்சு. அதுல சோழர்களோட கடற்படை படையெடுப்புகளை அவர் விவரிச்சிருந்த விதம் படிப்பவர்களை மெய் சிலிர்க்க வைக்கிற அளவுக்கு பிரம்மாண்டமா இருந்துச்சு. அவருடைய எழுத்திலிருந்த மாயாஜாலம் அப்படி வரலாற்று உண்மைகளோட தன்னோட கற்பனையையும் தேசப்பற்றையும் கலந்து ஒரு அற்புதமான உலகத்தையே அவர் படைச்சாரு. பண்டைய இந்திய கடற்படை உலகையே ஆண்டது போல ஒரு பிம்பத்தை அது மக்கள் மனசுல விதைச்சது. அதனால இடைக்கால தமிழ் வரலாறுனாலே இப்படிதான் பிரம்மாண்டமா இருந்திருக்கும்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு உளவியல் காரணத்தால தான் திருசடை மாதிரி ஒரு பொய்யான பிரம்மாண்டம் இன்டர்நெட்ல வந்தப்போ அதை யாரும் பெருசா சந்தேகப்படாம ஈஸியா ஏத்துக்கிட்டாங்க. சரி, நாவல்கள் புனைக்கதைகளையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உண்மையான வரலாற்று அறிஞர்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். வரலாற்று ஆய்வாளர் அனிருத் கனிசெட்டி தன்னோட லார்ட்ஸ் ஆஃப் எர்த் அண்ட் சி புத்தகத்துல இந்த கட்டுக்கதைகள் எல்லாம் சுக்குநூறா உடைக்கிறாரு. சோழர்கள் மாபெரும் வீராங்கனத்துல எந்த சந்தேகமும் இல்ல, ஆனா அவங்க முதன்மையா நிலம் சார்ந்த ஒரு பேரரசா தான் இருந்தாங்க. அவங்க கிட்ட 400 வீரர்களை தாங்கிட்டு போற மாதிரியான பிரம்மாண்டமான போர்க்கப்பல்கள் எல்லாம் இருந்ததே இல்லையாம். அவங்களோட கடல் ஆதிக்கம் முழுக்க முழுக்க தமிழ் வணிகர்களோட வியாபாரத்தை மையமா வச்சுதான் இருந்துச்சு. வெளிநாடுகள் மேல படையெடுக்கணும்னா கூட வியாபாரிகளோட கப்பல்களை வாடகைக்கு எடுத்து அதுல படைகளை ஏத்திட்டு போனாங்களே தவிர அவங்களுக்குன்னு தனியா போர்க்கப்பல் படைகளை வச்சிருக்கல. இப்போ இந்த கட்டுக்கதைக்கும் வரலாற்று உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க. கடலையே ஆளக்கூடிய திருசடை மாதிரியான பிரம்மாண்டமான கப்பல்கள் சோழர்கள் கிட்ட இருந்துச்சுன்னு ஒரு கற்பனை வரலாறு உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா உண்மை என்னன்னா அவங்களோட அசுரபலம் நிலத்துல தான் இருந்துச்சு. குறிப்பா சொல்லணும்னா அவங்களோட காலாட்படையும் யானை படைகளும் தான் சோழ இராணுவத்தோட உண்மையான முதுகெலும்பா விளங்குச்சு. இதுக்கு ஒரு தெளிவான வரலாற்று சான்று சோழ இளவரசர் ராமருக்கு வழங்கப்பட்ட ஆணை மேற்றுஞ்சின்ன தேவர் அப்படிங்கிற பட்டம்தான். அதாவது போர்க்களத்துல யானை மேல கம்பீரமா உட்கார்ந்து போர் செஞ்சு அங்கே வீரமரணம் அடைந்தவர்னு இதுக்கு அர்த்தம்.
சோழர்களோட உண்மையான வீரமும் மாண்பும் யானைகள் மேலேயும் நிலத்துல நடந்த போர்க்களங்கள்லயும் தான் இருந்துச்சே தவிர இல்லாத ஒரு கற்பனை கப்பல்ல கிடையாது. சோ இது எல்லாம் சுருக்கமா சொல்லணும்னா, பல மில்லியன் டாலர் செலவுல உருவான கேம்ல வர்ற இந்த திருசடைங்கிறது வெறும் ஒரு மாய கப்பல். திருடப்பட்ட சமஸ்கிருத வார்த்தைகள், ஒரு அரக்கியோட சிகை அலங்காரத்தோட பேரு, அப்புறம் விக்கிபீடியால ஒரு அனாமதேய நபர் 13 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்குன ஒரு பொய், இது மூணும் சேர்ந்து தான் இந்த கற்பனை கோட்டையை உருவாக்கியிருக்கு. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்ய விரும்புறேன். எந்தவித ஆதாரமும் இல்லாத ஒரு பொய் 13 வருஷமா இன்டர்நெட்ல புழங்கி ஒரு மாபெரும் வீடியோ கேமோட வரலாற்றையே மாற்றி எழுத முடியும்னா, நாம தினமும் ஊடகங்கள்ல பார்க்குற படிக்கிற உண்மைகள்னு நம்புற வேறு எத்தனை வரலாற்று தகவல்கள் இது போல நன்கு வடிவமைக்கப்பட்ட புனைகதைகளா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம எதை நம்புறோங்கிறதுல இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு இது நமக்கு கத்துக் கொடுக்குது. இந்த ஆய்வில் இணைந்ததற்கு நன்றி.